திருப்புகழ் 867. மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி வார் இரு தனங்கள் பூனொடு குலுங்க மால் பெருகி நின்ற மடவாரை சாலை வழி வந்து போம் அவர்கள் நின்று தாழ் குழல்கள் கண்டு தடுமாறி தாகமயல் கொண்டு மால் இருள் அழுந்தி சால மிக நொந்து தவியாமல் காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ. கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசா கோதை இரு பங்கின் மேவ வளர் கும்பகோண நகர் வந்த பெருமாளே காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்தி காதலுமை மைந்த என ஓதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ. கும்பகோண நகர் வந்த பெருமாளே. போர்க்கோலத்துடன் அந்நாளில் சூரனின் படைகளின் முன் சினத்தோடு நின்ற குமரேசனே வள்ளி தேவசேனை என்ற இரு மங்கையரும் இரண்டு பக்கங்களிலும் விளங்க செல்வம் முதலியவை வளரும் வளர்ச்சியுடைய கும்பகோண தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே மாலை போதில் வந்து தெருவில் நின்று மணமுடைய மலர்களை சிந்தும் கூந்தலை சீவி சிக்கெடுத்து கச்சணிந்த இரண்டு கொங்கைகளும் ஆடை அணிந்த கொங்கைகளுடன் குலுங்க ஆசை பெருகி நின்ற மங்கையரை தெருவழியே வந்து போகின்ற ஆண்கள் நின்று அம்மங்கையரின் தாழ்ந்து தொங்கும் கூந்தலை பார்த்து மனத்தடுமாற்றமடைந்து மோகமயக்கம் கொண்டு ஆசை இருளிலே அழுந்தி மிக மிக நொந்து தவிப்பர். அவர் தவிப்பதை போன்ற அத்தவிப்பை நான் அனுபவிக்காது தவிக்காது காலையில் எழுந்து நின் திருப்பெயர்களையே சொல்லி அன்புடைய உமையாளின் மகனே காதல் உமை மைந்தா என ஓதி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எனும் மூன்றையும் உணர்கின்ற சக்தியை பெற்று ஞான வெளியை நான் ஞான கண்கொண்டு காண நின் திருவருளை பெறுவேனோ. காண அருள் என்று பெறுவேனோ. முருகா தயை காட்டு என்பால் என்று வேண்டியவாறு.